ஹலோ எவ்ரிஒன், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் லெட்டர்ஸ் பார்ட் 4, தமிழ் எழுத்துக்கள் பாகம் 4. இதில் ஈ வரிசைகள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன வீடியோவில் ஈ வரிசை பார்த்தோம். இது அதோட நெடில் ஈ வரிசை. இந்த உச்சரிக்கும் போது அதே போல் தான் ஓசையை நீட்டமாக சொல்லணும். அதே போல் தான் இருக்கும் எல்லா சவுண்டும், ஆனால் நீட்டி ஒலிக்கணும். இதில் அதே போல் எல்லா மெய்யெழுத்தும் ஈ கூட சேரும்போது என்ன ஓசை கிடைக்கும்னா கீ, நீ, சீ, நீ, டீ, நீ, தீ, நீ, பீ, மீ, ஈ, ரீ, லீ, வி, ழி, லீ, ரீ, நீ. இந்த ஓசைகள் தான் கிடைக்கும். இதை எப்படி எழுதணும்னா, ஏற்கனவே நம்ம போன ஈயில் கீ எப்படி எழுதுவோன்னா குடையோட கைப்பிடியை தலைகீழ போட்ட மாதிரி எழுதுவோம். இது எப்படி எழுதணும்னா அதுக்கு எண்டில் சுழிக்கணும். கொஞ்சம் இதை ஷார்ட்டாக போடணும். ஷார்ட்டாக போடணும். சின்னதாக ஒரு ஐப்ரோ மாதிரி போட்டு அதில் எண்டில் சுழிக்கணும். அவ்வளோதான். இந்த மெய்யெழுத்துக்கள் 18ம் ஈங்கிற உயிரெழுத்தோடு சேரும்போது எப்படி இந்த ஓசை உருவாகுதுன்னு பார்க்கலாம். தனித்தனியாக பார்க்கலாம். இக் கூட்டல் ஈ கீ, இங் கூட்டல் ஈ நீ, இச் கூட்டல் ஈ சீ, இஞ்ச் கூட்டல் ஈ நீ, இட் கூட்டல் ஈ டீ, இன் கூட்டல் ஈ நீ, இத் கூட்டல் ஈ தீ, இன் கூட்டல் ஈ நீ, இப் கூட்டல் ஈ பீ, இம் கூட்டல் ஈ மீ, ஈ கூட்டல் ஈ ஈ, இர் கூட்டல் ஈ ரீ, இல் கூட்டல் ஈ லீ, இவ் கூட்டல் ஈ வி, இல் கூட்டல் ஈ லீ, இல் கூட்டல் ஈ லீ, இர் கூட்டல் ஈ ரீ, இன் கூட்டல் ஈ நீ. தேங்க்யூ. நன்றி.